கேள்வி என்ற அதிகாரத்தில் இருக்கும் 10 திருக்குறளும் அதற்கான விளக்கமும் இந்த காணொளியில் பார்க்கலாம். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செல்வங்களுள் சிறப்பானது செவிச்செல்வமாகும். அந்த செவிச்செல்வமானது செல்வங்களுள் எல்லாம் முதன்மையானதாக கருதப்படும். செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும். செவிக்கு உணவாகிய நல்லறிவு கேட்கும் வாய்ப்பு இல்லாத பொழுது சிறிது உணவுக்கு, அதாவது வயிற்றுக்கு உணவளியுங்கள். செவியுணவின் கேள்வி உடையார் அவியுணவின் ஆன்றாரோடு ஒப்பர் நிலத்து. செவிக்கு உணவாகிய நல்ல கேள்வி ஞானத்தை உடையவர்கள் இந்த மண்ணுலகில் வாழ்ந்தாலும் அவர்கள் அவியுணவை உட்கொள்ளக்கூடிய தேவர்களுடன் ஒப்பிடத்தக்கவர்கள். கற்றலன் ஆயினும் கேட்க அஃதொருவர்க்கு ஒற்கத்தின் ஊற்றாம் துணை. கற்பதற்கு ஒருவருக்கு வாய்ப்பில்லாத பொழுதும் நல்ல மூத்த அறிவுடையவர்களின் அறிவுரைகளை கேட்டு அறிவை பெற்றுக்கொள்க. அது உங்களுக்கு தளர்ச்சி காலம் வரும்போது ஊன்றுகோல் போல உதவும். இழுக்கல் உடையுழி ஊற்றுகோலற்றே ஒழுக்கமுடையார் வாய்ச்சொல். ஒழுக்கமுடையவர்களுடைய அந்த வாய்ச்சொல்லை கேட்டல் என்பது வழுக்குகின்ற நிலத்தில் ஊன்றுகோல் உதவுவது போல இந்த வாய்ச்சொற்கள் உங்களுக்கு உதவும். அதாவது ஒழுக்கமுடையவர்களுடைய வாய்ச்சொற்களை கேட்குறீங்களே, அது உங்களுக்கு உதவும். எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும். எப்பாடுபட்டாவது நல்ல செய்திகளை கேட்டுவிடு. அது கேட்டதற்கு குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை, அது கேட்ட அளவுக்கு உங்களுக்கு நன்மையை செய்யும். பிழைத்துணர்ந்தும் பேதமை சொல்லார், இழைத்துணர்ந்து ஈண்டிய கேள்வி அவர். நுட்பமான கேள்வி அறிவினை உடையவர்கள் தீங்கு தரும் தீய சொற்களை ஒருபோதும் பேச மாட்டார்கள். கேட்பினும் கேளா தகையவே கேள்வியால் தோற்கப்படாத செவி. கேள்வி என்ற துளையால் தோற்கப்படாத அந்த செவியானது கேட்கப்படாத செவிகளாகவே கருதப்படும். நுணுங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினர் ஆதல் அரிது. நுட்பமான கேள்வி அறிவை உடையவர்கள் பணிவான சொற்களை பேச மாட்டார்கள். செவியுணவின் வாயுணர்வின் மாக்கள் செவியின் சுவையுணரா. செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் எண். செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அவியினும் வாழினும் எண். செவியின் சுவையுணரா வாயுணர்வின் மாக்கள் அழியினும் வாயினும் எண். அப்போது செவிச்சுவையாகிய கேள்வி அறிவை பெறாத வாழக்கூடிய அந்த மனிதர்கள் இருந்தால் என்ன வாழ்ந்தால் என்ன என்று வள்ளுவர் மக்களை நோக்கி கேள்வி எழுப்புகிறார் கடைசி திருக்குறளில். நன்றி.